ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இசைஞானி இளையராஜா அவர்கள் பேசின ஒரு ஸ்பீச் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப விமர்சனமாக மாறி இருக்கு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 1980 முதல் 2000 வரை ஒவ்வொரு பௌர்ணமியும் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தேன். நான் சுற்றியதால் தான் மலை சுற்றுவது மக்களால் பின்பற்றப்பட்டது அப்படின்னு அந்த அடியார்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. என்ன பார்த்து தான் மக்கள் கிரிவல பாதையை சுற்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. இது என்னடா புது கதையா இருக்கு, பல வருஷமா கிரிவல பாதையை மக்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, இப்ப சடனா நான் சுத்தினதை பார்த்து தான் மக்கள் மலை சுத்துறதே சுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களோட பேச்சு இப்ப ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில ஸ்பீச்சும் விட்டாரு. திருவண்ணாமலையில் நான் வனம் செல்வதை வைத்து குஞ்சு சாமிகள் நான் பௌர்ணமியின் போது திருவண்ணாமலை சென்றதால் தான் மழை வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் தனியா அமர்ந்திருக்கும் போது மாணிக்க வாசகம் பாடிய பாடலை நினைச்சு பார்ப்பேன். அங்கிருந்து வந்த பிறகு 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் வீட்டில் எழுந்து உட்கார்ந்த போது தான் பாடி கிடைத்த பரம்பொருளே என்ற பாடல் எனக்குள் வந்தது. இந்த பாடல் நான் எழுதிய தமிழா என எனக்கே தோன்றியது, அது இறைவன் கொடுத்தது, இசை என்பதே தெய்வீக கலை அப்படின்ற மாரியும் பேசியிருக்காரு. அண்ட் இவர் நிறைய விஷயம் நல்லா பேசினாலும் பட் சில விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜாவை பயங்கரமாக கலாய்ப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இளையராஜா பேசின இந்த ஸ்பீச்சை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.